மஞ்சுளா தேவி முடிகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ போன வீடியோவில் நம்ம ஃபால் சீலிங் எப்படி வச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சீலிங் அல்லது ரூஃப் வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நான் இங்கே ரூஃபும் வச்சு வரையலாம், இல்லது ஃப்ளோர் வச்சும் வரையலாம். ஓகே, ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரையில் இது வந்து ரூஃப் அல்லது சீலிங்னு வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை இது ஃப்ளோராக வரும். ஓகே, இப்போ நான் சீலிங் ரூஃப் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறத உங்கள் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. எத்தனை பேருக்கு அதை பற்றி டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நான் வந்து ஃப்ளோரை வச்சு தான் நான் வரைய போகிறேன். ஸோ என்னென்னா 7th ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, 0 to ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிற வியூக்கு போயிடுறேன். போனோம்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சில ஐட்டங்கள் மட்டும் தான் நமக்கு இங்கே தெரியும். ஓகே, ஏங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன் அதை கீழே உள்ளதெல்லாம் தெரியணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளோர் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதே எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ளோரில் நம்ம ஏற்கனவே டைல்ஸுங்கிறத நம்ம எடுத்து வரைஞ்சிருக்கோம். டைல்ஸ் கிடையாது, நார்மல் ஃப்ளோர் தான் நம்ம எடுத்து வரைஞ்சோம். ஸோ என்ன எடுத்து வரைஞ்சோன்னு குழப்பம் இருந்துச்சுன்னா என்னென்னா, கீழே நம்ம இதிலே போயிட்டு கீழே என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு டவுட் வந்துச்சுன்னா இங்கே போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளோர் 12 inch அப்படிங்கிறத தான் வரைஞ்சிருக்கோம். பட் இங்கே பொறுத்தவரை நமக்கு வந்து 5 inch தான் வரப்போகுது. ஏன்னா வாலை பொறுத்தவரையில் ஆஃப்செட் வந்து 7 inch கொடுத்துருக்கேன். ஸோ 5 inch வந்து ரூஃப் அல்லது சீலிங்க்கு, ப்ளஸ் 2 inch வந்து டைல்ஸ் அல்லது கிரானைட் போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 5 inch தான் இதோட திக்னஸ் வரணும். ஸோ நான் 7th ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறேன், லெவல் 2க்கு போயிடுறேன். ஓகே, ஆர்கிடெக்சர். ஸோ நான் இங்கே ஃப்ளோரே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஜெனரிக் எடுத்துக்கிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு டூப்ளிகேட் 5 inch நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 5 inch திக்னஸ் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கேயும் போயிட்டு 0 5 inch. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம அதே மாதிரி தான் வரைகிறது தான். ஜஸ்ட் நான் அப்படியே ஃபுல்லாகவே நான் வரைய போகிறேன். ஓகே, ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வரைய போகிறோம். ஓகே, ஸோ வரையும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே -2 inchங்கிறத நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஃபினிஷிங் நான் கொடுத்துட்றேன். ஓகே, சில இது அட்டாச் பண்ணுவான்னு கேட்குது, நான் நோன் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா சில இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணணுமான்னு கேட்கும் சில ஐட்டங்களை. ஸோ நமக்கு அட்டாச் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சின்ன வால்ஸ்லாம் ஏதாவது வரைஞ்சிருந்தோன்னா அதை ஃபுல்லாக ஃப்ளோர் வரைக்கும் அட்டாச் பண்ணணுமா இல்லை. ஸோ இப்போ நமக்கு ரூஃப் ரெடி. ஸோ அது ரூஃப் அல்லது சீலிங். ஓகே, ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை அதுதான். சரி, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி வரைகிறது? ஸோ இதில் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், வால்ஸ்லாம் நான் வரையணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழேருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் நாங்கள் கொண்டாந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படிங்க அதே நம்ம இந்த இதில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர். ஸோ நமக்கு அங்கேருந்து வர வேண்டியது ஃப்ளோர்ஸ் தேவையில்லை, ஃபர்னிச்சர் தேவை, ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ், விண்டோஸ். ஓகே, டோர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே ரைட். ஓகே, ஸோ நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியலை. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இங்கே போயிட்டு காப்பி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? போனோம்னா இங்கே காப்பி டு கிளிப்போர்ட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே போயிட்டு பேஸ்ட்டில் போயிட்டு அசைன் டு செலக்டட் லெவல்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெவல் 2க்கு மட்டும் நான் கொடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா லெவல் 3க்கு ஏன் கொடுக்கலன்னா நம்ம அடுத்து பார்ப்போம். அது லெவல் 3க்கு சின்னதாக ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், அழகாக கீழேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஓகே ரைட். ஸோ எல்லாமே வச்சாச்சு. ஆனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது. ஈஸ்டர்ன் வாட்டர் க்ளோசெட்டு நம்ம ஸ்டேர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் வரைஞ்சிட்டு அப்புறம் ஸ்டேர்ஸை வரைவோம்.
ஓகேங்களா. ஸ்டேர்ஸ்க்கு நான் இங்கே சில ஓப்பனிங்ஸ் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து காப்பி பண்ணும்போது ஸ்டேர்ஸ் எல்லாமே சேர்த்து காப்பி பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் வாட்டர் க்ளோசெட்டில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ஈஸ்டர்ன் வாட்டர் க்ளோசெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏற்றி வரைஞ்சிருப்பாங்க. அதை எப்படி வரைகிறது, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.